Hi everybody, welcome to day 4 Doodle practice. Character doodling எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஹேண்ட் ப்ராக்டிஸ் நான் முடிச்சிட்டேன். அண்ட் தென் இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்ப்போம். ஸோ டாபிக் வந்து ஆப்ஜெக்ட் டூட்லிங். மெயினாக நீங்கள் ஆப்ஜெக்ட் டூட்லிங் கற்றுக்கிறதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ். ஆப்ஜெக்ட் டூட்லிங் மட்டும் இல்லை, டூட்லிங்கில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்சர்வ் அண்ட் லிசன் டு யுவர் என்விரான்மெண்ட். ஸோ நான் ஆப்ஜெக்ட் வரைகிறதுக்காக இங்கே சில ஐட்டம்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய பென்னை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பென்னோட அவுட்லைனை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அதுவுமே 2 parallel லைன்ஸ். அண்ட் தென் எட்ஜஸ் வந்து ரெண்டுமே கர்வ்டாக இருக்குது. ஸோ நான் கேப் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கேப் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது பென்னை வரைகிறேன். ஓகே, அந்த கர்வ்டு லைன்ஸில் அது முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் க்ரே கலர் ஸ்ட்ரைப்ஸ் வந்து நடுவில் இருக்குது. அதை நான் வந்து ஃபில்டாக இங்கே காட்டுறேன். அப்பர் க்ரே லைன்ஸை போட்டுட்ருக்கேன். எஸ், அண்ட் தென் அந்த கேப்பில் இருக்கிற ஹோல்டர், அது உங்களுக்கு இன்னும் திக்காக தெரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் திக்காக அதை போட்டுக்கிறேன். சிம்பிள் இல்லை, அந்த பென்னை நம்ம அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ பென்னுக்குள்ளே எழுதியிருக்க அந்த கண்டென்ட்டையும் நீங்கள் எழுத நினச்சிங்கனாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பென்சில் பிக் பண்ணுறேன். அதே மாதிரி பென்சில்லையும் parallel லைன்ஸ், எட்ஜஸ் இருக்குது. ஃபினிஷிங் வந்து எனக்கு ஒரு கர்வ்டு ஃபினிஷ். அந்த எட்ஜு வந்து கம்ப்ளீட் ஷேடட். எட்ஜை வந்து நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற லைன்ஸை போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க லைன்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எல்லோரும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது சானிடைசர். ஸோ ஒரு சானிடைசர் பாட்டிலை பிக் பண்ணியிருக்கேன். அதை ஷேப்பை அப்சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ அதை டாப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வரைய வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வரைங்க. நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் ஸ்லோவாகவே உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன், வரைஞ்சி ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அதோட கேப் போர்ஷனுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாடி, ரெண்டு சைடையும் நான் கனெக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். அப்புறம் உள்ளே வந்து அவங்க லேபிள் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அந்த லேபிள் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது.
ஓவல் ஷேப் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டெட்டால் அப்படின்றத அவங்க ஒரு சர்க்குலர் ஷேப்புக்குள்ளார போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் உங்களோட ஷேப்ஸ் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஷேப்ஸ் அண்ட் லைன்ஸ். நெக்ஸ்ட் நான் ஒரு வாட்டர் பாட்டில் பிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேப் போட்டுக்கிறேன். கேப்பு முடிச்சுட்டு இந்த பாடி போகிறேன். இன்னும் ஆக்சுவலாக கொஞ்சம் நீட்டாக இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கணும். கீழே பேப்பர் முடியுதுன்றதுனால நான் ஷேப்பை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் பாடியிலுமே ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ரிமோட் வரைய ட்ரை பண்ணியிருக்கேன். ரிமோட்டில் கொஞ்சம் கீஸ் மட்டும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதோட ஷேப்பை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் தான் மேஜர் ரோல் உங்களுக்கு ப்ளே பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நார்மலாக டீ கப்ஸ் மாதிரி வரைகிறேன். ஸோ கிளாஸ் கப் இருக்கும்ல, ஸோ அது ஹாஃப் ஃபில்டாக இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் தென் பக்கத்தில் ஒரு நார்மல் கப்பு ஷேப்லேயே போடுறேன். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி போடுறேன். ஸோ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால. ஸோ ஃபர்தராக நான் கப்ஸுக்குமே வந்து இமோஷன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் லிவிங் திங்ஸ்க்கு இமோஷன்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் க்யூட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த கப்பு கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்க மாதிரி போடுறேன். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால. ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வேணால் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஷேப்பை கொண்டு வரலாம். நான் வந்து சில காமனான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேக். எத்தனை லேயர் வேணுமோ நீங்கள் லேயர் போட்டுக்கோங்க. ஆப்வியஸ்லி ஒரு கேண்டில். க்ரோட்டான்ஸ் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, நான் வரைகிற எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எமோஷன்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் டூடில் வந்து இன்னும் லைவ்லியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு காட்டுறேன். ஸோ ரேண்டமாக சில ஆப்ஜெக்ட்ஸ் நான் பிக் பண்ணி இங்கே வரைகிறேன். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து வரைகிறப்போ ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஸோ லேப்டாப்க்கு வந்து நான் டபுள் லைன் கொடுத்துக்கிறேன். இது லேப்டாப் ஆனில் இருக்குன்றதுக்காக சைடில் வந்து நான் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கார்டு. கண்டிப்பாக இப்போ மேக்ஸிமம் பீப்புள் எல்லாருமே நம்ம கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஐட்டம்ன்றதுனால அந்த கார்டு வரைகிறேன். அண்ட் தென் கிச்சன் ஐட்டம் நெக்ஸ்ட்டு பிக் பண்ணுறேன். கிச்சன் ஐட்டமில் வந்து கிரேட்டர், அந்த சீவல் கட்டைன்னு சொல்லுவோம்ல, காய் சீவறதுக்கு யூஸ் பண்ணுவோமே, அந்த நடுவில் இருக்க ஹோல்ஸ்க்கு அப்படி போட்டிருக்கேன்.
ஸோ சீவல் கட்டைன்னொடனே போரி கட்டை ஞாபகம் வந்து பக்கத்தில் போரி கட்டையும் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து முட்டைலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம் பிளெண்டர். கரெக்ட். நெக்ஸ்ட்டு முன்னாடி இருக்க என்னோடய வால் கிளாக் வரைகிறேன். அது வந்து சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்குது, ஃப்ரேம்டு ஒன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐடி கார்டு வித் டேகு. டேக் வேணால் நீங்கள் டபுள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது நான் பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ எக்ஸாம் பேட் அண்ட் தென் லொக்கேஷன் சொல்கிறேன், சிம்பிள். பேப்பர் கிளிப் நெக்ஸ்ட் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு மொபைல். உள்ள வேணுன்னா நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டூட்லிங் கீழே தான் வரும். அண்ட் தென் இன்ஜினியரிங் டூடில். ஸோ மேக்ஸிமம் இன்ஜினியரிங்கில் வர எல்லா கான்செப்ட்ஸையும் இதில் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் ட்ராவல் டூடில். Last one is weather doodle. So thank you for watching. Keep practicing, keep observing and keep listening to your environment. Tata bye. See you in next video.